ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. நான் எதுக்கு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக நியூஸில் போயிட்டுருக்கிறது தான். ரேப், கேங் ரேப், சின்ன வயசு குழந்தையெல்லாம் ரேப் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான மைண்ட் செட் எங்கேருந்து வந்தது? இந்த விஷயம் எப்படி நடந்தது? அதெல்லாம் நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா, இந்த மாதிரி விஷயம் எவ்ரி 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ, 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நியூஸும் அதை காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை வச்சு யூடியூபர்ஸ் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் போயிட்டே இருக்குது. அதனால் இதனால் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் மேட்ரு. மக்கள் பார்த்து அப்படியே புரட்சியில் கொந்தளிக்கிறாங்க. என்னடா இது, என்னடா உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வந்ததுன்னா மறுபடியும் இதே மாதிரி பேசுகிறாங்க. என்ன உலகம் இது, இதில் நான் வாழ்கிறதுக்கே அசிங்கப்படுறேன். அப்போது இவ்வளோ நாள் அசிங்கப்பட்டவங்களாம் உயிரோடு இருந்துருக்கக்கூடாது. அப்போது இது திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி ஒருத்தங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இதனால் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இந்த நியூஸில் போடுறவங்களுக்கு வியூஸ் வரலாம், மீம்ஸுக்கு லைக்ஸ் வரலாம், வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் வரலாம். ஏதாச்சும் ஒரு முன்னோக்கி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோமா? கிடையாது. சும்மா அன்னைக்கு என்னது குவிக் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, சீக்கிரமாக ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறது, கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது. மற்ற தாண்டி நம்ம என்ன செய்கிறோம்? எதுவுமே கிடையாது. நம்ம தான் செய்கிறது கிடையாது அப்படின்னா நம்மளை அந்த மாதிரி வச்சுருக்காங்கங்கிறது தான் உண்மை. யாராச்சும் படத்தில் குறைகள் சொல்லும்போது, படம் இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தன் வந்து படத்தை படமாக பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை முதல்ல அடிக்கணும். அவனும் வந்து இதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருப்பான், தீர்வுன்னு எதையும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னால் சம்மந்தமே இல்லாத சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இந்த மாதிரி க்ரைம்ஸுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து போதை அப்படிங்கிறது தான். இப்போ தான் மறுபடியும் நியூஸ் பார்க்கும்போது தெரியுது. அவன் அந்த காலத்தில் பீடி பிடிச்சிட்டு இருந்தான், கல் குடிச்சிட்டு இருந்தான். அதை தாண்டி இப்போ கஞ்சான்னு வந்துருச்சு. இது டாஸ்மாக் ஆட்டோமேட்டிக்காக திறந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ நம்மளை யோசிக்க வைக்கிறோம். அதை தாண்டி அந்த மாதிரியான வீடியோஸ் வேறு. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே டிக்டாக் பேன் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வெப்சைட்ஸும் பேன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி படங்களையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் விபிஎன் போட்டு ஒருத்தன் படம் பார்க்குறான். ஆனால் அதே விபிஎனை போட்டால் அவனால் டிக்டாக்கை யூஸ் பண்ண முடியல. இப்போ டிக்டாக் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பேன் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அதே கண்ட்ரோலை ஏன் இதுக்கு பண்ண முடியல? ஏன்னா இது அவங்களுக்கு தேவை போல் இருக்கு. நான் வந்து இந்த ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாருமே, அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே அது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படி சொல்லிட்டு கேம்பெயின் நடத்திட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்டும் நடத்துச்சு, போலீஸ் கூப்பிட்டு நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோட்டில் போகிற எல்லா இடத்துலையும் சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். அதுக்கு முன்னாடி ட்ரக்ஸ்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் எனக்கு தெரியும்னு வைங்களேன். அது நடக்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ இவ்வளோ இருக்கோ. அப்போது என்ன மாதிரியே எத்தனை பேர் இவ்வளோ இருக்கோ அப்படின்னு பார்த்துருப்பான். அவன் என்ன நினச்சிருப்பான், நம்ம மட்டும் தான் தெரிஞ்சுக்காமல் இருக்கோம் அப்படின்ட்டு. யாருக்குமே தெரியல இங்கே பாதி பேருக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயம் போட்டு வெளியே காமிச்சிடுறாங்க, மக்கள்கிட்ட காமிச்சிடுறாங்க, ஓ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு இதுனா, சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினில் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த கேம்பெயினில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து பசங்க வந்துருந்தாங்க. அவங்க கையில் எத்தனை கூலிப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா அந்த உலகமே ஒரு நார்மலான விஷயமா ஆகிப்போச்சு. சும்மா இதை பற்றி பேசணுமா போனோமா, கடமை ஆயிடுச்சு. மனசில் எத்திக்ஸ்னு ஒன்று கிடையாது, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒன்று கிடையாது. இப்போ மூளை அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் புரிஞ்சுக்கும். இப்போ சே நோ டு ட்ரக்ஸ்னு சொன்னால் அவனுக்கு ட்ரக்ஸு மட்டும்தான் தெரியும். சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு புரியாது, ட்ரக்ஸ் அப்படின்னு தான் தெரியும். அப்போது ட்ரக்ஸு பெரிய அளவுக்கு ஆகும். இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில். இந்த லியோ படம், அது என்னது, லோகேஷ் கனகராஜோட படங்கள். அதில் என்ன காமிக்கிறாங்க, ஒரு விக்ரம் நினைக்கிறேன், விக்ரமில் விஜய் சேதுபதி ஒன்று பள்ளியில் வச்சு கடிப்பார். கடித்த உடனே ஒரு 10 செகண்ட்ஸுக்கோ இல்லை 5 மினிட்ஸ்க்கோ மூளை வந்து 100% வேலை செய்யுமா, ஃபுல் சுறுசுறுப்பில். அது படத்தில் காமிக்கிறாங்க. செம்மையாக அடிப்பார். அடி வாங்கிட்டு இருந்தவர் அதை போட்டு கடித்தோடனே எல்லாரையும் அடிப்பார், நிறையா வெயிட் தூக்குவார், செம்மையாக யோசிப்பார், பயங்கரமாக பண்ணுவார். அப்போ இதை பார்க்குறவனுக்கு என்ன தோணும்? கடைசியில் சே நோ டு ட்ரக்ஸ்னு படத்தை முடிப்பாங்க. ஆனால் நடுவு ஃபுல்லாக ட்ரக்ஸு.
அந்த ட்ரக்ஸில் இதை பாசிட்டிவாக காமிச்சாங்கல்ல, நெகட்டிவாக காமிச்சாங்களா? இதோட நெகட்டிவ் என்ன? விஜய் சேதுபதி வந்து இந்த ட்ரக்ஸால் என்ன ஆனார், இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி என்ன காமிக்கவே இல்லை. அப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பான், ஓ 100% இது ஏற்றுமா, நம்மளோட பிரெயின் லெவலை 100% இன்க்ரீஸ் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக? அப்போது மக்கள் எதை நோக்கி போகுது, இது அவனாக நினைக்கலாலும் அவன் மூளை ஆட்டோமேட்டிக்காக நினைக்க ஆரம்பிக்கும். நான் அப்பயே கணிச்சேன், இது போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஊரில், முக்கியமாக இந்த ஊரில் அதிகமாகும். இந்த லியோ, இந்த அவர் பேர் என்னது, லோகேஷ் கனகராஜ் படங்களாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட்டு, சூப்பர். அதுக்கப்புறம் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து முக்கியமாக பெரிய அளவுக்கு இந்த ட்ரக்ஸை எடுத்துகிட்டு போய் சேர்க்கும். அடுத்து நம்ம இந்த அடுத்த கட்ட ஒரு தூண்டுதல் இருக்கு இல்லையா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு வந்து அதோட ட்ரெஸ் ஒழுங்காக போடாமல் போகிறதால இந்த மாதிரி ரேப்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க அப்படி போடலன்னா ஒரு எண்ணத்தை உருவாக்குது, ஒரு காம எண்ணத்தை உருவாக்குது. ஆனால் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுச்சு, எத்தனை சின்ன பொண்ணு ரேப் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைய, இந்த இந்தியாவில். அதுக்கெலாம் என்ன, எது தூண்டுச்சு அவங்கள? அப்போது இந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த படத்தில் இப்போ பாதி இதுவே அப்படி தான் இருக்குது. பட லிரிக்ஸாக இருக்கட்டும், படத்தோட சீனாக இருக்கட்டும், படத்தில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், விளம்பரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அரைகுறை ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி காம எண்ணத்தை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள், இதெல்லாம் தான் தூண்டுது. இதெல்லாம் யார் பண்ணுறது? கார்ப்பரேட்ஸ். அவங்கள யாருமே கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. நீங்கள் போய் கதவு தட்டி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. என்ன ப்ரோ இதுதான் பிரச்சனை அப்படின்னா, மக்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது தான், அந்த எண்ணத்தை பெருசாக்குறதே இந்த கார்ப்பரேட் தான் நான் சொல்கிறேன், இந்த ஆளுமார்க்கம் தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி போதையான பற்றின எடுத்த படங்களை பெரிய அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க தான். இந்த மாதிரி கேம்பெயின் நடத்துறது அவங்க தான். எதுக்கு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் நிறையா காசு கொடுத்து கேம்பெயின் நடத்துகிறாங்க. அதுக்கு எல்லாம் அந்த காசை வச்சு எல்லா இடத்துக்கும் ரைடு விட்டோன்னா எந்த போதையும் இருக்காது, போதைப்பொருள் இருக்காது. மேனுஃபேக்சரை ஸ்டாப் பண்ணுங்க. கூல்லிப் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி தானே, அது போய் பார்த்தோன்னா அது மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குது, பேக் பண்ணுறாங்க சூப்பராக, ஒரு ஃபேக்ட்ரி செம்மையாக நடத்துகிறாங்க. அதை போய் பேன் பண்ணு, டாஸ்மார்க்கை பேன் பண்ணு. ப்ரொடெக்ஷனை ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. மக்கள் தான் தப்பு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கே மக்களை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிளாஸ்டிக் கவரு வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் இங்கே வந்து வாங்கக்கூடாது, துணிப்பை யூஸ் பண்ணுங்கள். எவன்டா அவன் பிளாஸ்டிக் கவரை செய்கிறது? முதல்ல அதை முதல்ல நிறுத்த சொல்லுங்கள். அப்போ இது மக்கள் கொஞ்சம் தப்பு இல்லையா? எங்கே போச்சு மூளை அப்படின்னா, மக்கள்கிட்டையும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியான பிரச்சனை இங்கே இருக்கிற ஆள்மார்க்கத்துக்கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படங்களை பேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேன் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால் ஈஸியாக பார்க்க ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ டெலிகிராம்லலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்குது. இன்ஸ்டாகிராம்லாம் சும்மா பார்க்காமே அதோடய ஃபீடு வருது. இன்ஸ்டாகிராமில் அவன் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அது இந்த மாதிரி இது காட்டி கொண்டு போகிறான். அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே இது தான். அப்போது நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம யோசித்து இந்த மாதிரி இதெல்லாம் படமாக தான் பார்க்கணும், படத்தில் எவ்வளோ ஆபாசம் காமிச்சாலும் பரவாயில்ல, அது ஒரு படம், ரியாலிட்டின்றது வேறு அப்படின்றப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள் மூளைக்கு தெரியாது. ரெண்டுத்தையும் ஒன்றா தான் பார்க்கும், கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கும். அதான் தேட்டரில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. உங்களை உண்மையாலே நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நினைக்க வைக்க தான், உங்களை அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போக வைக்க தான் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை வச்சு படம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் புரியாமல் நம்ம இதெல்லாம் படம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனோன்னா இதுவாயிரும். இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் ஃபோனில் பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னா அது பிரச்சனையாகும். டாக்டர் ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் வாரத்துக்கு 4 தடவை மாஸ்டர்பேட் பண்ணால் பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆமாம் பிரச்சனை இல்லை, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே நம்ம சேனலில் இருக்கவங்க பிரம்மச்சாரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் உங்களோட பெனிஃபிட்ஸை கீழே சொல்லுங்கள், இல்லை உங்களோட கேர்ள்ஸை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். வெளியிலேருந்து யாராச்சும் வந்தால் அவங்க இதை பார்ப்பாங்க, கீழே இருக்கிறத படிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு மாற்றிருக்குது. ஒரு பெண்ணை ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக படத்தில், நாடகத்தில், ஆட்ஸில் நிறைய எல்லா விஷயங்களும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நமக்கும் அப்படி தான் பார்க்க தோணும். இந்த பிரம்மச்சாரியத்தில் இருக்கிறது மூலிமா அவங்களையும் சாதாரண ஒரு மனுஷனாக நமக்கு ஈக்குவலாக பார்க்க வைக்கும். இப்போது இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இதை பற்றி இந்த ரேப் விஷயத்தை பற்றி பேசுகிறவங்களே இதை பற்றி பேசும்போது, இது இந்த மாதிரி பிரம்மச்சாரியன்றதெல்லாம் கெட்டது, ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடும், மண்டை வெடிச்சிடும், மூளை சிதறிடும் அப்படி தான் சொல்லுவாங்க.
அப்போ பாருங்கள் முரண் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தியானம் பண்ணணும், எல்லோரும் பிரம்மச்சரியம் பண்ணணும், பண்ணாதவங்கள சொல்லி பண்ண வைக்கணும். இது பண்ணுறது மூலியமாக தான் இந்த ஆளுமார்க்கத்தையும் நம்மளால் அழிக்க முடியும், நம்ம யோசித்து நம்மளால் செயல்பட முடியும். இல்லைனா அவங்க தான் மேலே, நம்ம தான் கீழே. இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான நல்ல ஒரு கேள்வியாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.